நாத்து போட்டு நட்டது நேத்து மிஷின் நடவு நட்டது. இந்த மிஷின் நடவுல கிட்டாச்ச விட்டு அடிக்கிறாங்க. அவங்க மட்டுங்க கிடையாது மாட்டேன் அடிக்கிறாங்க. கிட்டாச்ச விட்டு அடிச்சு அவங்க இஷ்டத்துக்கு இங்க இருந்து ஒரு 40 அடி அகலத்துக்கு கிட்டாச்ச விட்டு அடிச்சு நட்ட வயல்ல நாங்க செருப்பு போட்டு கூட இறங்க மாட்டோம். நட்ட வயல்ல 2 ஆறு கடிச்சுட்டா எங்க மனசு பதறும். அது மாதிரி எங்க தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிற இந்த வயல்ல அவனுக்கு இஷ்டத்துக்கு இறங்குறான். சூக்காலோட இறங்குறான். போலீஸ்காரன் இந்த கெயில் நிறுவனம் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இன்னும் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜீப் எடுத்துட்டு கிடையாது மாட்டு மாரி இறங்குறானுவோம். எங்க மனசெல்லாம் பதறுது. விவசாய தொழிலாளரோட வாழ்வாதாரம் போயிடும். விவசாயம் எல்லாம் நிலத்துக்காரங்களாம் நிலத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா விவசாய தொழிலாளர்கள் எங்க வாழ்றதுங்க? ஏது நடவு ஏது இது இந்த வேதாந்தாவுக்கும் இந்த ஓஎன்ஜிசிக்கும் ஒரு 300 இடத்துல ஹைட்ரோ கார்பன் ரிக்கு போதிக்கிறதுக்கு அரசு அனுமதி வாங்கியிருக்கு. இந்த ஹைட்ரோ கார்பன் ரிக்க போச்சுட்டான்னா சுத்தமா தண்ணி இருக்காது. எங்க ஊர்ல எல்லாம் உப்பு தண்ணியா மாறிவிடும். மாகாணத்துல புதைச்சு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் விளையா நிலமா மாறி போச்சு. மக்கள் அங்க ஒரு தெருவே மைக்ரேட் ஆக போறாங்க, இடம்பெயர போறாங்க. ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு நோய் இருக்கு, கேன்சர் வருது, குடிக்க தண்ணி இல்ல, வாழ முடியாது. சுத்தி கம்பெனியா, அதாவது எண்ணெய் கிணறு கம்பெனியா வந்துருச்சு. அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளையோ கிடையாது. எல்லாம் பீகார்காரங்க, ஆந்திராக்காரங்க இப்படி வந்துருக்காங்க. எல்லாருக்கும் 100 ரூபா 150 ரூபா சம்பளத்துல அடிமையா புடிச்சிட்டு அந்த தொழிலாளர்களை அங்க வேலை வாங்குறாங்க. நம்ம எல்லாம் இங்க சுதந்திரமா வாழ்றோம். எங்களோட வாழ்க்கை என்பது இயற்கையோட இணைஞ்ச வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. எங்க வாழ்க்கையை துளைக்கிறதுக்காக இந்த அரசு திட்டமிடுது. எங்களை கொள்றதுக்காகவே திட்டமிடுது. எங்களை அழிச்சு குழி தோண்டி புதைச்சிட்டு எந்த மக்களை வச்சு இங்க ஓட்டு வாங்க போறாங்க, இந்த அரசை நிறுவ போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்களை கொண்டுட்டு தான் இந்த மீத்தேனையும் கேஸையும் இந்த கெயில் குழாயும் புதைக்கணுமா? அதுல கிடைக்கிற லாபத்தை விட பன்மடங்கு லாபத்தை விவசாயம் பண்ணி இந்த அரசுக்கு வரியா நாங்க கட்டிட்டு இருக்கிறோம். லட்சக்கணக்கான ரூபா வரியா நாங்க கட்டுறோம். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே நாங்க சோறு போடுறோம். டெல்டா தான் எங்களை அடிச்சுட்டு இவங்க நல்லா இருப்பாங்களா? அழிஞ்சு போட மாட்டாங்களா? எங்களை அழிச்சுட்டா தமிழ்நாடே கிடையாதுங்க. டெல்டாவை அழிச்சுட்டாங்கன்னா உணவு மண்டலம் இன்னைக்கும் சரி எவ்வளவோ வயல்கள் தரிசா கடந்தாலும் கடலோர பகுதியில உப்பு தண்ணியை ஆக்கி இந்த அரசு அழிச்சாலும் எஞ்சி இருக்க பகுதியில 3 போகம் விவசாயம் பண்றோம். இந்த பம்பு செட்டை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணி இன்னைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா சோறு போடுறது யாருன்னா நாங்க தான். எங்களை அழிக்க பாக்குறானோ, எங்களை சாவடிக்க பாக்குறானோ, எங்களை கொள்றதுக்கு இந்த அரசு, மத்திய அரசும் இந்த மாநில அரசும் எங்களை கொள்றதுக்கு திட்டமிட்டு இந்த வேதாந்தா, இந்த ஓஎன்ஜிசி, இந்த ரிலையன்ஸ், இந்த டாடா கம்பெனி, இந்த கெயில் பைப் லைன் அனைத்தையும் கொண்டு எங்களை கொள்றதுக்கு நிக்கிறானோ, எங்க வாழ்வாதாரத்தை அடிக்க நிக்கிறானோ, எங்க தண்ணியை அழிக்க நிக்கிறானோ, எங்க மக்களை அழிக்க நிக்கிறானோ, எங்க விவசாயத்தை அழிக்க நிக்கிறானோ, எங்க ஆடு மாடு அழிக்க நிக்கிறானோ, உங்களை ஒருபோதும் நாங்க விட மாட்டோம். மிகப்பெரிய வீச்சான போராட்டத்தை எடுப்போம். லட்சம் பேரை தட்டுவோம். உங்களை